திருக்குளமே எழுந்திடுக, அருள்பொழியும் பரியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெறுகிறதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெறுகிறதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள்பொழியும் பரியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இறை சமூகமாய் வாழும் என் கிறிஸ்துவ பெருமக்களே, இன்றைய திருப்பலியானது திருவாளர் பின்டோ அவருடைய குடும்பத்திற்காக கொண்டாடுவோம். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து குணமாக்க வேண்டி ஜெபிப்போம். மற்றும் ஆண்டனி அலிசம்மா அவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஸ்ரீநாத் ட்ரைசா குடும்பத்தில் திருமதி ட்ரைசா அவர்களுக்கு இறைவன் நிறைவான உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மற்றும் ராணி ஆரோக்கிய மரி, மரி லூயிஸ் ஜோசப், இம்லிமரி, சவரிமுத்து இவர்கள் அனைவருக்கும் இறைவன் செய்த அனைத்து நலனுக்காகவும் உடல் சுகம் வேண்டியும் இந்த திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவரையும் புது படைப்பாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்க இருக்கின்றோம். எசேக்கியேல் எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 36 இறைவார்த்தை 26 நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். அதே நேரத்தில் என் ஆவியை உங்களுக்கு புகுத்தியவுடன் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடிக்க வைப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடிக்க ஆண்டவர் அவருடைய ஆவியை நம்முடைய உள்ளத்தில் புகுத்துவார். அதன் மூலமாக நாம் அனைவரும் புது வாழ்வுக்கான அழைத்தலை பெறுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய நியமங்களையும் நீதி நெறிகளையும் கட்டளைகளையும் மீறிய தருணங்களை நினைத்து அதற்கு தேவையான தகுதியை இறைவன் தாமே கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கல்யாண புனித மரியாதை வானத்தில் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் இறைவனாகி ஆனதுடன் எனக்காக வேண்டிக்கொள்கிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாரால். ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் விட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்காக தொடர்ந்து கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியோரும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண் முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கற்றுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாண்புமிக்க
விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வரவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்போது அரசர் சினமுற்று தம் படைகளை அனுப்பி அக்கொலையாளிகளை எல்லாம் கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப்பட்டவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயெடுத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்கப்பட்டவர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இறை சமூகமாய் வாழும் என் கிறிஸ்துவ பெருமக்களே, இன்று ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவரையும் புது வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைக்கிறார். இதுவரையும் நீ வாழ்ந்தது போதும், இதுவரையும் உனது வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பது உனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் நீ புது படைப்பாக மாற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று எசேக்கியேல் எழுதிய புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம். அதிகாரம் 36 இறைவார்த்தை 6 கூறுகிறார், நான் உங்களுக்கு புதியதொரு இதயத்தை தந்துள்ளேன். 1. 2வது, என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். 3வது, கடவுளுடைய நீதிகளையும் நேரிய வழிகளையும் நீங்கள் தொடர்ந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழுமாறு கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள இதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கல்லான இதயம். இதுவரையில் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு ஆண்டவராக இயேசுவை வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கை முறைகளாலும் நாம் எவ்வாறு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் கல்லாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காத ஒவ்வொரு நேரத்திலும் கல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் தந்த அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளாத நேரங்களிலெல்லாம் கல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல் என்பது இறந்த உடலுக்கு சமம். இதைத்தான் இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம். உலர்ந்த எலும்புகள் அனைத்துமே உயிர் பெற்ற எழ வேண்டும். அதனுடைய அர்த்தம், வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு கடவுளுடைய புது வாழ்வுக்கான அழைப்பாக இல்லாமல் தொடர்ந்து
உலகத்தால் ஈர்க்கப்பட்டு, உலக சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு, உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒரு கல்லான இதயம் கொண்டிருக்கிறாய். உனக்குள்ளே வாழ்வு இல்லை. செத்தான வாழ்கின்ற நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதைத்தான் இந்த கல் நமக்கு எண்பித்து காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவன் என்று பெயருக்கென்று, ஒரு புகழுக்கென்று, ஒரு தகுதிக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தவிர நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நினைத்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. கடவுள், ஆண்டவராகிய கடவுள் விண்ணரசுக்குள் யாரெல்லாம் நுழைய முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். திருமண விருந்து, அதாவது அரசன் என்பவர் இங்கே கடவுள். கடவுள் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். வாருங்கள், என்னுடைய இந்த இறையாட்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை புனித வாழ்க்கையாக மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கட்டும் என்று தொடர்ந்து நம்மை அழைக்கிறார். பலவிதத்திலே, பலவித தருணங்களிலே, பலவித பதிவுகளிலே, பலவித நேரத்திலே நம்மை பலவித மனிதர்கள் மூலமாக அழைப்பு விடுக்கிறார். இங்கே அரசன், இந்த ஊமை வாயிலாக அரசன் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார். அழைப்பு விடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் என்னுடைய திருமணத்திற்கு, என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அழைத்து வாருங்கள். ஆனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே கடவுள் அரசனுடைய அழைப்பில் தகுதியற்று போனார்கள். அரசன் அழைத்தான். அவர்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம், ஒருத்தர் சொன்னாரு நான் கடைக்கு போறேன், ஒருத்தர் நான் வயலுக்கு போறேன். இவ்வாறு அவரவர்களுக்கு தேவையான பலவிதமான வார்த்தைகளால் சொல்லி தன்னுடைய தகுதியை எழுந்தார்கள். Everyone asked themselves excuse. They became unworthy servant in the platform of God. God called everyone to be of his own child, but they lost the worthiness, they lost the uniqueness, they lost God's call. அவர்கள் கடவுளுடைய அழைத்தலை இழந்தார்கள், கடவுளுடைய தகுதியை இழந்தார்கள். காரணம், கடவுளோடு அவர்கள் ஒன்றித்திருக்கவில்லை, கடவுள் அழைத்த குரலுக்கு செவிமடுக்கவில்லை. மாறாக, அதற்கு மாறாக அவர்கள் அவர்களுடைய வேலையை, அவர்களுடைய அந்த திட்டத்தை, அவர்களுடைய உலகை சார்ந்த அந்த ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்து விட்டு சென்றார்கள். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வாறு நம்மை தேடி வருகிறார். அதன் பிறகு என்ன நடந்தது? கடவுள் அனுப்பிய ஒவ்வொரு பணியாளர்களையும் இழிவுபடுத்தி கொண்டார்கள். இங்கே கடவுளால் அனுப்பப்பட்ட, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கன்னியர்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு இறை மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏற்றுக்கொள்வது அவருடைய வாழ்க்கை, இறை வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டிருப்பதால் ஏற்றுக்கொள்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், தகுதியை இழந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறை புனிதத்தை நோக்கி ஒரு வாழ்க்கை முறையாக அல்ல. எனவேதான் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஓமையை பார்க்கின்ற பொழுது கடவுள் நம் அனைவரும் அழைத்திருக்கிறார். ஆனால் அழைப்பிலே நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில கடவுள் எவ்வாறு என்னை அழைத்திருக்கிறார், எவ்வாறு அவருடைய வார்த்தைக்கு நான் செவிமடுக்கிறேன், தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கும் கடவுளுக்கு உள்ள உறவு என்னவாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். காரணம், இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனிதருமே இந்த கடவுள் எனக்கு தான் சொந்தம், இந்த கடவுள் எனக்கு தான் சொந்தம் என்று வாயால் நாம் அறிக்கையிடுகின்றோம் தவிர உள்ளத்தால் கடவுளோடு இணையவில்லை.
இதைத்தான் இன்றைய ஓமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுள் அரசன் அனைவரையும் அழைத்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருமே வரவில்லை. காரணம், கடவுளோடு இருந்திருக்கவில்லை, அரசனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு, நம்முடைய விசுவாசத்திற்கு நாம் எவ்வாறு உயிர் ஊட்டம் கொடுக்கின்றோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று கலாத்தியர் எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20 கூறுகிறார் தூய பவுலடியார். அந்த வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். எதற்காக அரசன் அந்த திருமணத்திற்கு வந்த நபரிடம் கூறுகிறார், எதற்காக திருமண ஆடையின்றி உள்ளே நுழைந்தார்? எங்கே உன்னுடைய திருமண ஆடை? அந்த ஆடையினுடைய நோக்கம் என்ன? இதைத்தான் எசாயா இந்த புத்தகத்துல அதிகாரம் 63 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகள் அழகுபடுத்தப்பட்ட மணமகன் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆக கடவுள் அழைக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குமே அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் மலர் மாலையை கொடுத்திருக்கிறார், அழகுபடுத்தியிருக்கிறார், விடுதலை என்னும் உடையை கொடுத்திருக்கிறார், நேர்மை என்னும் அணிகலன்களை கொடுத்திருக்கிறார். நாம் விடுதலை என்னும் உடையை எவ்வாறு அணிந்து கொண்டிருக்கிறோம்? விடுதலை என்னும் உடை என்று சொல்லுகின்ற பொழுது பாவத்திலிருந்து விடுபட்ட விடுதலையின் உடையை எவ்வாறு அணிந்து கொண்டிருக்கிறோம்? நேர்மை என்னும் அணிகலன்களை எவ்வாறு அணிந்து கொண்டிருக்கிறோம்? நேர்மை என்பது the righteousness of Christ. இயேசுவினுடைய நேர்மையை எவ்வாறு நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதே நேரத்தில் எசாயா எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 64 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவனை போல் உள்ளோம். அதே நேரத்தில் நேரிய செயல்கள் அனைத்துமே அழுக்காலை அணிந்த ஆடையை போல் ஆயின. நாங்கள் இலையால் கருகி போனோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து செல்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் எப்போது கடவுளோடு இடனில்லாவிடில் அவனுக்கு வருகின்ற தருணங்கள் என்னவாக இருக்கும் என்பதைத்தான் எசாயா கூறுகிறார். தீட்டுப்பட்டவனை போல் இருப்பார்கள், அழுக்காலை அணிந்த மனிதனை போல் இருப்பார்கள், இலையால் கருகி போவார்கள், தீச்செயல்களால் காற்று அவர்களை அடித்து செல்லும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். இந்த திருமண அழைப்பு ஓமை நமக்கு கற்றுத்தருவது என்ன? கடவுள் என்பவர் அரசர். இந்த திருமண அழைப்பு என்பது கடவுள் ஒவ்வொருவரையும் அருட்கொடையால் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு அந்த திருமணத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? இந்த திருமணம் என்ற விண்ணரசுக்கான அழைப்பில் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? தகுதி இல்லை என்றால் அதற்கு காரணம் 2. 1, பாவிகளாய் இருக்கிறோம். ரோமேயர் திருமுகத்தில் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 புனித பவுலடியார் தெளிவாக விளக்குகிறார். எதற்காக நாம் கடவுளுடைய அழைப்பில் பங்கேற்க முடியவில்லை? காரணம், நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். கடவுள் மீது உள்ள அன்பால் தம் மகனையே நமக்கு கொடுத்தார். இந்த நேரத்தில் நாம் பாவிகளாய் இருந்தும் கடவுள் நம்மை அழைத்தார், நம்மை மீட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவத்திற்காக மனவருந்த வேண்டும். இதைத்தான் முதல் யோவான் எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒப்புக்கொள்கின்ற போது கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம் குற்றங்களை அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம். அவரை பொய்யராக்குவோம்.
அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகிவிடும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கடவுள் அழைத்த அழைப்பில் தடையா இருக்கக்கூடியது ஒன்று நம் பாவங்கள். இரண்டாவது நம் பாவத்திற்கு மன்னிப்பு பெறாத இருக்கிற தருணங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நம்மையே நாம் கடவுளில் ஒப்படைப்போம். நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நம் பாவத்திற்காக மனம் வருந்துவோம். கடவுளுடைய அழைப்பில் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை தகுதி உள்ளவர்களாக, தகுதி உள்ள அவருடைய குழந்தைகளாக ஏற்று நம் அனைவருக்கும் விண்ணரசில் இடமளிப்பார். தொடர்ந்து கடவுளோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே புது வாழ்வாக மாற இந்த திருப்பலியை முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்போடு வந்தோம், காணிகை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிகை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அழைப்பாய் மாமகனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக பரிமன்றாடுங்கள். ஆண்டவர் இந்த பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இடத்தில் நன்மைக்காகவும் ஒரு கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புகிறோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படித்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானேன். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருக ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வளமுள்ளதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் வேண்டும், தூய் ஆவியை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மனமல்ல மேம்படாகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேருந்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமை மாட்சி என்றென்றும் உமதே. ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெற்றி சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் எங்களின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்களின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்களின் சமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வொரு அடையாளங்களாம் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்குள்ளோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியருடன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் புனித வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லா